வெல்கம் டு ஐஎம்கேட சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஹெச்ஜிடி கான்ஸ்டபிள் 2025, அதாவது 24 வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் ஆல்ரெடி வந்து 25 ஃபினிஷிங்னால 24 தான் வந்து வரும். 25க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து எப்போ வரும், நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் ஏன்னா 27 வந்து அஃபீஷியலாக அவங்க ஆனுவல் கேலண்டரில் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி உங்களுக்கே வந்து தெரியும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்எஸ்ஜிடியோட அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நோட்டீஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாம் படிங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா SHGD-government.net அந்த இதில் போயும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 27 வந்து நாங்கள் வந்து இந்த இதில் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. அதில் வந்து தேதியை மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லி தான் இந்த நோட்டீஸ் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 2025, 24, 25க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து ஆனுவல் கேலண்டர் வந்து 27/8/2024 வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனல் நோட்டிஃபிகேஷன் 5ஆம் தேதி, அதாவது வந்து நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி வந்து வெளியிட போகிறதா அவங்க அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. இதை வந்து பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து இப்போ தான் நீங்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்துருக்கலாம். ப்ராசஸில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா வந்து டிலே பண்ணுறதுனால வேறு எது வந்து இது பண்ணலாம், எப்படி செலெக்ஷன் இது ஒன்றான்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நடந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோடனே ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும், அதை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு வந்து சொல்லுவோம். அது வந்து ஓடுறது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. இது ரெண்டுமே வந்து ஒரு நாள் வந்து நடக்கும், அது வந்து உங்களுக்கு தெரியும். ஹைட் வெயிட் அது 3 தான் பிஎஸ்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆல் ஓவராக கம்ப்ளீட் பண்ணிட்டால் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸ். இதை பற்றி வந்து A to Z வந்து வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 160 மார்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமு 80 கொஸ்டின் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 1/4 மார்க் வந்து இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2021 வந்து அரை மார்க் வந்து சொல்லியிருந்தாங்க. 22, அதாவது வந்து 23ன்னு சொல்லலாம். அதில் வந்து 1/4 மார்க்னு வந்து ஆக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அரை மார்க் இருந்துச்சு. இந்த இடம் வந்து கட் ஆஃப் வந்து எக்தப்பாக வந்து மாறிச்சு. இந்த அடுத்த விட இதை விட இன்னுமே வந்து கட் ஆஃப் வந்து கூடிய, ஏன்னா அடுத்தடுத்து வந்து பீப்புள் வந்து இப்போ ஃபெயில் ஆகிறவங்க நல்லா வந்து படித்து காம்படிட்டர்னால கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து ஏறிக்கிட்டே தான் போகும், குறையிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. அதனால் வந்து இன்னுமே வந்து போக நீங்கள் வந்து நல்லாவே படிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 2 மார்க் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். ஜென்ரல் நாலேஜ் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 20, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இது 2ல் வந்து சூஸ் பண்ணலாம். இது 3 வந்து உங்களுக்கு வந்து தமிழில் வரும். இந்த இங்கிலீஷுங்கிற பார்ட் வந்து மட்டும்தான் இங்கிலீஷில் வரும். அது ஆல்ரெடி எக்ஸாம்பிளுக்கு தெரியும். இனிமேல் புதுசாக எழுத போகிறவங்க அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை, அதனால தான் வந்து சொல்கிறேன். மற்றபடி அந்த பேராமிலிட்ரி போஸ்ட்டில் வந்து 6 போஸ்ட் இருக்குல்ல, அதில் தனியாக ரெக்ரூட்மெண்ட் நடத்துகிறாங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் எக்ஸாம் வந்து கேட்பாங்க. SHGD கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த இதில் மட்டும்தான் இந்த தமிழ் எலிஜிபிள் ஆப்ஷன் வந்து இருக்குது, அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து PET வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. PETயை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி டாஸ்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 1500 மீட்ரு 8 நிமிஷம் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஆர்மியில் பொறுத்தளவில் ரொம்ப வந்து நிறைய டாஸ்கஸ் இருக்கும். நிறைய டாஸ்க்னால் ஒரு 4 டாஸ்க்கு ஆர்மியை பொறுத்தளவில் நீங்கள் 1500 மீட்ரு ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 10 புஷ்அப்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி. இதில் அப்படி வந்து கிடையாது. ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ஹைட் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் வந்து ஓடினா மட்டுமே போதுமானது, அவ்வளோதான். ரொம்பலாம் கிடையாது, வேறு எதுவுமே அவ்வளோதான் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா PST இதை பொறுத்தளவில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 170 சென்டிமீட்டர் வந்து அக்யூரேட்டாக வந்து பார்ப்பாங்க. மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா. ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 157 நினைக்கிறேன், சரியாக தெரில, 157 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். வெயிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 50 மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெடிக்கலில் அந்த அக்யூரேட்டாக பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்தவரை மேலுக்கு வந்து 80 வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. 80 to 85, நார்மலாக வந்து 80 இருக்கணும். எக்ஸ்பேண்டில் வந்து 85 இருக்கீங்க அப்படின்னா வந்து சூஸ்.
அடுத்த வந்து ஏஜ் லிமிட் வந்து டவுட் இருக்கு, இந்த எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து அவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஏஜ் வந்து 18 to 23 வந்து எடுப்பாங்க இப்போ இந்த எல்லா செலெக்ஷனுமே. கோவை பேண்டமிக்காரங்க ஒரு 2 இயர்ஸ் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் 18 to 23 ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 இயர்ஸ். அப்போ அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா 26 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டு என்னன்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் வாரியாக அவங்க வந்து சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்துக்குவோம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5-6 அப்போ வந்து 28 வயசு வரை அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் 18 to 23ங்கிற அந்த ஏஜ் லிமிட்டு. மற்றபடி வேறு ஒரு சேஞ்சஸ் வந்து கிடையாது. அதை பற்றி வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். டேட் ஆஃப் பர்த்தை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஏஜ் கால்குலேட்டர் வந்து இதை சப்போஸ் வந்து நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தனியாக ட்ரேட்ஸ்மேன் செலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து தனியாக வந்து போடுவாங்க. அதில் நீங்கள் வந்து இது பண்ணி கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான் நார்மலாக. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அவ்வளோதான் இருக்கும். அது வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு இருக்கும். அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சிஎஸ்டி, ஃபீமேலாக இருக்கீங்களா அவங்களுக்குலாம் வந்து கிடையாது. இதுதான் நார்மலான ஒரு ப்ரொசீஜர் தான், உங்களுக்கே தெரியும். இந்த தடவை வந்து கட் ஆஃப் வந்து கையாக வரும், உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து ஃபிசிக்கல் வந்து விடலை, அது வந்து உங்களுக்கு தெரியும். என்ன ரீசனாக இருக்கலாம், அங்கே ஒரு கேரளாவில் நடந்த இன்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம், அதனால் கூட விடாமல் இருக்கலாம். நான் சொல்ல வந்து பை சான்சஸ் தான் சொல்கிறேன். ஆனால் இதை 100% வந்து சொல்யூஷனாக இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஏன் வரலைன்னு வந்து இந்த மாதம் எண்டு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணணும். எஸ்ஆர்ஜிடி எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து இப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ரிசல்ட்ஸ்னால் சாரி நான் சொல்கிறது ஃபிசிக்கலுக்கான டேட் அதை தான் ரிசல்ட்னு வந்து சொல்கிறேன். ஃபிசிக்கல் டேட் ஏன் வரல அப்படின்னா இந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர்னால கூட இருக்கலாம், வேறு சில சம்திங் ப்ராப்ளம்னால கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அது வந்து உங்களுக்கே வந்து தெரியும். அதனால் கூட டிலே பண்ணலாம். மற்றபடி ஆல்ரெடி செலெக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிஏஎஸ்எஃப் செலெக்ஷன்ஸ் கூட போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து யாரும் 12th பெஸ்ட் குரூப் படிச்சிருந்தீங்க, பியூர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதை பற்றி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கும் கூட ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து சிஎஸ்எஃப் வந்து நல்ல ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு தெரியும். தனியாக வந்து ரெக்கமெண்ட் போட்டாங்கன்னா அதுக்கு வந்து இங்கிலீஷில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், தமிழில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன், எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி தனியாக இருக்கக்கூடிய இதாக இருக்கும். அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் வந்து போட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்லையோ அல்லது டெலகிராம்லேயோ வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து 5ஆம் தேதி கண்டிப்பாக வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஃபீஷியலாகவே இந்த நோட்டீஸ்க்கு வந்து விட்டாங்க. ஃபிசிக்கல் வந்து எல்லாம் தயாராகிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஐடிபிபியில் ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஆர்மி போக முடியலன்னு நினைக்கிறவங்க பேராமிலிட்ரி ஃபோர்ஸை வந்து சூஸ் பண்ணால் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அதோடைய அலவன்ஸ்லாம் 50% வந்து பேராமிலிட்ரி வந்து டிஃபென்ஸுக்கும் பேராமிலிட்ரிக்கு வந்து ஒரு 50-50 சான்ஸ். ஏன்னு சொல்லணும்னா டிஃபென்ஸுக்கும் பேராமிலிட்ரி அப்படிங்கிற என்ன டிஃப்ரெண்ட்னா, டிஃபென்ஸ் வந்து எல்லையில் வந்து பாதுகாப்பீங்க, பேராமிலிட்ரிங்கிறது உள்நாட்டு கலவரம் அந்த சம்மந்தமாக தான் பாதுகாப்பீங்க. அதான் வந்து டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி தான். நம்ம எப்படி ஸ்டேட் போலீஸ் மாதிரி, அதுவரை சென்ட்ரல் போலீஸ் அதில் ஒரு சில கோர்ஸ் இருக்குது. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் மட்டும் 50% வந்து ஆர்மியோட ட்ரெஸ் கோடு வந்து வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏதோ ட்ரெஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க ஆர்மிக்கு, அது என்னென்னு எந்தளவுக்கு இதுன்னு தெரில. ஆனால் ஒரு சில பர்சன்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவர்லாம் நான் வந்து இருக்கப்பல, ஆனால் அவர் வந்து ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த